ஒரு நாள் இயேசு மக்களுக்கிடையில் போதித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு செல்வந்த இளைஞன் ஆடம்பரமான உடையில் பெருமையுடன் இயேசுவிடம் வந்தான். ஆசிரியரே, நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? நீ கட்டளைகளை அறிந்திருக்கிறாயே. கொலை செய்யாதே, பொய் சொல்லாதே, திருடாதே, உன் தந்தை தாயை மதித்து நட, இவையெல்லாம் என் இளமை காலம் முதல் கடைபிடித்து வருகிறேன். ஆசிரியரே, இன்னும் ஒன்று உனக்கு குறைவாக இருக்கிறது. உன்னிடம் உள்ளதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. பிறகு வந்து என்னை பின்தொடர். என் செல்வத்தை விட என்னால் முடியாது. அவன் தலைகுனிந்து மெதுவாக விலகி செல்கிறான். செல்வமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவது எவ்வளவு கடினம்! ஒட்டகம் ஊசியின் கண்ணில் நுழைவது செல்வந்தன் தேவனுடைய ராஜ்யத்தில் நுழைவதை விட எளிது. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படுவார்கள்? ஆண்டவரே, மனிதரால் முடியாதது தேவனால் முடியும். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். உண்மையான செல்வம் பணம் அல்ல, தேவனின் அன்பும் கீழ்ப்படிதலும் தான். செல்வம் நம்மை ஆளக்கூடாது, நாம் செல்வத்தை ஆள வேண்டும். தேவனை விட எதையும் உயர்வாக வைத்தால் அது நம்மை அவரிடமிருந்து விலக்கிவிடும்.